சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை முடித்த கையோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 173 படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஆரம்பத்தில் இந்த படம் சுந்தர் சி அவர்களால் எடுக்கப்பட போது கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் பண்ணுறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த படம் சுந்தர் சி எடுக்கலை என அவரே அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாரு. என்ன காரணம்னு தெரியல என மக்கள் குழம்பி போனாங்க. ஆனால் கதையில் முரண்பாடு ஏற்பட்டதுனால தான் சுந்தர் சி இந்த படத்திலிருந்து விலகிட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தார். ஆனால் நிறைய பேர் சிபி சக்கரவர்த்தி கையிலையாப்பா இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறீங்க, அவர் ஒழுங்காக எடுப்பாரா, அவரை போய் நம்பி இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறீங்களே என ஸ்ட்ரெயிட்டாகவே அவரை கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு சிபி சக்கரவர்த்தியோ தரமான பதிலடியை கொடுத்துருக்காரு. அதாவது படம் பார்த்துட்டு போகிற ஒவ்வொரு ரசிகராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தராக இருக்கட்டும், வெளியே போகும்போது கண்டிப்பாக திருப்தி அடைஞ்சு போவீங்க என சொல்லியிருக்காரு. அதனால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமாகியிருக்கு. ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் கரெக்டாக தான் தேர்வு செஞ்சுருப்பாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து பெசில் ஜோசப்பும் பிரியங்கா மோகனும் இணைந்து நடிக்கிறாங்க என அண்மையில் தான் செய்தி வெளியானது. ஆனால் இதுவுமே அஃபிஷியலான அப்டேட் கிடையாது. தொடர்ந்து இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாராம் சிபி சக்கரவர்த்தி. மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் இப்போ ரஜினி கலந்து கொள்ளலை. ஏப்ரல் 14 கழிச்சு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொள்ள போகிறாரு. ரஜினிகாந்தோ இப்போ அவரோட பயோபிக், அதாவது அவரோட சுயசரிதையை நூலாக எழுதி வெளியிடுறதுல பிஸியாக இருக்கார். அதனால் ஒரு நல்ல லொக்கேஷனை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அவரோட சுயசரிதையை எழுதிட்டு வராராம். இன்னொரு பக்கம் பேரலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த தலைவர் 173 படப்பிடிப்பு ஆரம்பித்து ரஜினி இல்லாத போர்ஷன்ஸை ஷூட் பண்ண போகிறாராம் இயக்குனர். அதை தொடர்ந்து தான் இந்த படத்தில் ரஜினிகாந்த் கலந்து கொள்வார் எனவும், மேலும் ஏப்ரல் 14 இந்த படத்துடைய டீசர் அல்லது ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிவிட்டு படத்தை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வெளியாகும் என சொல்லப்படுகிறது. தமிழ் புத்தாண்டுக்கு ரஜினி ரசிகர்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த ட்ரீட்ஸ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதை தொடர்ந்து தலைவர் 174 படத்தில் ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு எதிர்பார்த்து தான் ஒட்டுமொத்த உலக இண்டஸ்ட்ரியே காத்து கொண்டிருக்கு. நீங்கள் தலைவர் 173 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.